ஆட்சியில் இருக்கின்ற அனுர் அரசனுடைய இந்த போதைப் பொருளை ஒழிப்பது, அது மட்டுமல்ல இந்த லஞ்சம், ஊழல் இவற்றை ஒழிக்கின்ற இந்த செயற்பாடுகளுடைய பின்னணியிலே இவை தொடர்பான பல்வேறு விடயங்கள் நாளுக்கு நாள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் தங்காளி பகுதியிலே, மிக முக்கியமாக தங்காளியினுடைய சீனி மோதிர பிரதேசத்திலே 3 நபர்கள் மர்மமான முறையிலே ஒரு வீடொன்றிலே இறந்தபடி காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த விடயம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே அந்த விடயங்களை தேடிச் சென்ற போலீசாருடைய கண்களிலே மிகப்பெரிய போதைப் பொருள் ஒழிப்பு அல்லது போதைப் பொருளை ஒழித்து வைத்திருக்கின்ற அந்த சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண்களுக்கு அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த போதைப் பொருட்கள் நாகுராவே சாந்த என்கிற ஒரு நபருக்கு சொந்தமானவை என்கிற அந்த விடயங்கள் போலீசாருடைய ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த வீட்டுக்கு அருகிலே பார ஊர்தியிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுடைய பெறுமதி என்பது மொத்த பெறுமதியானது 9,888 மில்லியன் ரூபாய்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த மிகப்பெரிய பெறுமதி என்பது இந்த மக்களிடத்திலே சென்று சேருகிற போது, அந்த பெறுமதியை கொண்டிருக்கின்ற போதைப் பொருள் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்படுகின்ற போது எப்படியான விளைவுகளை அதை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய விடயம் அல்ல. ஆனால் இந்த விடயங்கள் சிந்திக்கப்பட வேண்டிய தொடர்ச்சியான நடவடிக்கைகளை வேண்டி நிற்கின்ற விடயங்களாகத்தான் காணப்படுகின்றது. முக்கியமாக இந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த லொரிகளுடைய உரிமையாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். அவர்களிடம் மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பின்னணியிலே அந்த வீட்டுக்குள்ளே மர்மமான முறையிலே இறந்து கிடந்தவர்கள் எதற்காக அந்த இறப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆரம்பகட்ட விசாரணையின் மூலமாக போலீசார் சில சந்தேகங்களை வெளிப்படுத்துகிறார்களாம். அந்த போதைப் பொருள், அந்த மிக முக்கியமான அந்த ரசாயனங்கள் அடங்கி இருக்கின்ற அந்த போதைப் பொருளிலே இருந்து வெளிப்பட்ட நச்சு கதிர்வீச்சின் காரணமாகத்தான், அந்த போதைப் பொருளே அடங்கி இருந்த நச்சுக்களை சுவாசித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் இறப்பை சந்தித்திருக்கலாம் என்கிற சந்தேகத்தினை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். குறித்த அந்த இறந்து கிடந்த 3 நபர்களும் போதைப் பொருள் வியாபாரத்தில் அல்லது போதைப் பொருளை சந்தைப்படுத்துகின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கலாம் என்கிற சந்தேகத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போதைப் பொருட்களுக்குள்ளே ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகியவை உள்ளடங்கலாக காணப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக 420.976 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் 284.94 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது.